அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் காணும் பொங்கலை பற்றிய தகவல்கள் பார்க்க போகிறோம். என்ன விதமான பூஜை செய்யணும், என்னவெல்லாம் வீட்டிலே செய்ய வேண்டும் அப்படின்ற தகவல்களை எல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடுழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். காணும் பொங்கல் ஒரு அற்புதமான பண்டிகை. அன்றைக்கி பெண்களுக்கு நன்றி கூறும் விதமாக, அதுவும் கன்னி பெண்களுக்கு நன்றி கூறும் விதமாக நமக்கு ஒரு பண்டிகையாக அமைஞ்சிருக்கு. ஏன் நன்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் விவசாயம்தான் பிரதானமாக இருந்தது, தொழிலாக இருந்தது இல்லையா? இப்போ தான் பார்த்திங்கன்னா காலச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய தொழில் செஞ்சு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் ஒவ்வொரு தலைமுறையினுடைய மூதாதையர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயிகளாகத்தான் இருப்பாங்க. இப்படி இந்த விவசாயத்தில் உதவி செய்து வந்த கன்னி பெண்களுக்கு நன்றி கூறும் விதமாக இந்த காணும் பொங்கல் கொண்டாடிக்கிட்டு வர்றோம் காலங்காலமாக. அப்படி விவசாயத்திற்கு மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்திலும் பார்த்திங்கன்னா இந்த கன்னி பெண்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டிலேயே நமக்கு எத்தனையோ வேலை இருக்கும், அதில் உதவி செஞ்சுட்டு வர்றாங்க. அம்மா மா கொஞ்சம் இது பாத்திரம் துவைச்ச கூட, விளக்கி கூட அப்படின்னு கேட்கும்போது விளக்கி கொடுக்குறாங்க. நிறைய வகையில் கன்னி பெண்கள் எல்லாம் இப்போ உதவி செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா குடும்ப பாரத்தையே தாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வகையான உதவி தானே நமக்கு. அப்போ அவங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்தணும் தானே. அதனால் நம்ம காலச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விஷயங்களை எடுத்துக்கணும் எப்போவுமே. அதனால் காணும் பொங்கல் அன்னைக்கு கன்னி பெண்களுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அது நம்ம பெண்ணாக இருந்தால் கூட, இல்லை பக்கத்து வீட்டு பெண்ணாக இருந்தால் கூட, யாராக இருந்தாலும் அன்றைக்கு நம்ம நன்றி பாராட்ட வேண்டும். அவர்களை சிறப்பான பார்வையில் பார்க்கணும். இந்த கன்னி பொங்கலையே காணும் பொங்கல் அப்படின்னும் சொல்லுவாங்க. காணும் பொங்கல் அப்படின்னா என் வீட்டுக்காரர் சொல்லுவார், நிறைய சொல்ல நீங்களும் டிவிகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க. காளையர் கன்னிகளை காண்பது, கன்னிகள் காளையரை காண்பது. ஏன்னா கிராமத்தில் இன்னும் பார்த்திங்கன்னா மிக கட்டுப்பாடோடு தான் இருக்காங்க. இந்த திரைக்கு மறைவில் நின்று பேசுகிறது, இல்லை கிச்சனுக்கு மறைவில் நின்று கதவுக்கு பின்னாடி இருந்து பேசுகிறது இன்றைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இவ்வளவு வளர்ந்துருந்தால் கூட அது ரொம்ப ரேருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஆனால் நான் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்துருக்கேங்க, நிறைய கிராமங்களுக்கு கச்சேரிக்கு போவேன்ல, குரல் மட்டும் வரும், ஆனால் யாருன்னே தெரியாமல் இருக்கும். நானாக போய் பார்ப்பேன். அந்த மாதிரிலாம் இருந்த காலகட்டம் அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். அதனால் இந்த காணும் பொங்கல் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படும். நல்லா போங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி புத்தம் புது பாவாடை தாவணி போட்டுக்கிட்டு சேலை கட்டிக்கிட்டு நல்லா கலராக, அதுவும் இந்த மாதத்தில் டிசம்பர் பூ மஞ்சள் நேரத்தில் இருக்கும், சிகப்பு நேரத்தில், அதான் மஞ்சள் நேரத்தில், பிங்க் நேரத்தில் இருக்கும், வாடாமல்லி நேரத்தில் இருக்கும், பர்பிள் கலர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, விதவிதமான பூக்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் சூடிக்கிட்டு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு வெளியே வருவாங்க. அதை பார்க்குறக்குன்னே காளையர் கூட்டம் வரும். அந்த நாளில் பார்த்திங்கன்னா இந்த காளையர்கள் எல்லாம் கன்னி மனத்தில் இடம் பிடிக்கணுன்றதுக்காக நிறைய விளையாட்டு, உரியடித்து விளையாடுறது, அந்த மாதிரி போட்டி பந்தயங்கள் எல்லாம், காளையை அடக்கி விளையாடுறது, இந்த மாதிரி நிறையா நடக்கும். இந்த மாட்டுப் பொங்கல் அன்றைக்கும் காளையை அடக்கி விளையாடுறது, ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு இருக்கு இல்லையா, அதுபோல் இந்த நாள்லேயும் மிக சிறப்பான விளையாட்டுகள் எல்லாம் இருக்கும். அதில் வெற்றி பெற்றவனை சொல்லும்போது நிறைய கன்னி பெண்களுக்கு அந்த ஆண்மகனை திரும்பி பார்ப்பாங்க, பிடிச்சிருந்தா போய் வீட்டில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய திருமணங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த வழக்கம் அந்த காலத்தில் ராஜா எல்லாம் தன் மகளை யார் கட்டி கொடுக்கணும், ஒரு வீர மகனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த உரியடியிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வழுக்கு மரம், அதில் என்ன தடவி இருப்பாங்க, அதையும் உடம்புல ரொம்ப அதிக பலம் இருந்தால் தான் அதில் ஏற முடியும், நல்ல சாமர்த்தியம் இருந்தால் தான் ஏற முடியும். வழுக்கி வழுக்கி விழுவாங்க. அந்த வழுக்கு மரத்தில் ஏறி யார் போய் உரி அடிச்சுக்கிட்டு வராங்களோ அந்த வீரனுக்கு தான் தன் மகளை திருமணம் எல்லாம் செய்து கொடுத்தார்கள் அப்படின்றது நமக்கு செய்திகளாக நிறைய தெரியுது. இந்த காணும் பொங்கல் அன்றைக்கி கும்மி அடித்து நல்லா பாட்டு பாடிட்டு இன்றைக்கும் கிராமத்தில் கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க. சரி, நம்ம என்ன பண்ணுறதுங்க, நாங்கள் டவுனில் இருக்கோம், இல்லை சிட்டியில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அக்கம் பக்கத்து பெண்களெல்லாம் சேர்ந்து கூட நிறைய கோலம் போட்டி வைக்கிறாங்க. அந்த போட்டி இந்த போட்டி நிறைய போட்டி வச்சு கும்மி அடிக்கிச்சு. அதாவது கும்மி அடிக்கிறதுக்கு வைக்கப்படக்கூடாதுங்க. நம்ம கும்மி அடி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நடனம், அதிலிருந்து நிறைய நடனங்கள் பிறந்திருக்கு. அடுத்தவங்க வீட்டை தான் கும்மி கொட்டக்கூடாது, போய் பற்ற வச்சுட்டு இருக்கக்கூடாது, கும்மி கொட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. அதனால் இந்த நம்ம எல்லோரும் ரவுண்டாக கும்மி கொட்டிட்டு நல்லா சிறப்பாக இந்த காணும் பொங்கல் அன்றைக்கும் கொண்டாடலாம். சரி, இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். காணும் பொங்கல் அன்றைக்கி நம்ம சாமியை கும்பிடணும். எந்த சாமியை அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னி சாமிகளை கும்பிடணும். ஒரு சிலர் வீட்டில்
கன்னி பெண்கள் வந்து இறந்துருப்பாங்க, அவங்களுடைய சாபம் நீங்க நம்ம வந்து கன்னி பூஜை செய்யணும். இது வந்து சவுத் பக்கம், அதாவது தென் தமிழகத்தில் அதிகமாக கொண்டாடுவாங்க. ஓலைப்பட்டியில் அந்த கன்னி பெண்களுக்குரிய துணிமணிகளை எல்லாம் வச்சு அது கொண்டாடி திரும்ப எடுத்து வச்சுருவாங்க மேலே, அந்த மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணணுன்னா, அந்த கன்னி இறந்துருக்கிற தெரிஞ்சதுன்னா கன்னி வழிபாடு செய்யலாம். இல்லை 7 கன்னிமார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களை கூட வழிபாடு செய்யலாம். 7 கன்னிமார் வழிபாடெல்லாம் நம்ம யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கேன். அந்த பதிவு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே லிங்காக தரேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்போ கும்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலை அல்லது மாலை நேரத்தில் உங்களால் முடிஞ்ச எளிய நைவேத்தியமாக இனிப்பு பொங்கல் செஞ்சுவிட்டு கன்னி வழிபாடு செஞ்சுக்கோங்க. கன்னிமார்கள் பூஜை செய்து கொள்ளலாம். கன்னி பூஜை செய்வது பற்றியும் 7 கன்னிமார்கள் வழிபாட்டை பற்றியும் நான் தனிப்பதிவுகளாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து எப்படி செய்யணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்படி செய்கிறதுனால, அதாவது சாபம் இருக்கோ இல்லையோ, கன்னிகள் நம்ம வீட்டில் தவறி இருக்காங்களோ இல்லையோ, நம்ம வந்து அந்த கன்னி பூஜை அதாவது காணும் பொங்கல் அன்னைக்கு வந்து 7 கன்னிமார் பூஜை வந்து எளிமையாக வீட்டில் செய்கிறது ரொம்பவே சிறப்பு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த நாள் அன்றைக்கி அக்கம் பக்கத்தில் நம்ம வீட்டு கன்னி பெண்களுக்கும் அவங்களை போற்ற வேண்டும். அன்றைக்கி அவங்கள வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. அக்கம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா பெண்கள் அவர்களையும் அழித்து நம்ம வீட்டு கன்னி பெண்களுக்கும் வந்து சாப்பாடு போடணும். 1, 3, 5 இந்த அடிப்படையில் இலையில நல்லா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, வயிற்று சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறாங்களா, அவங்கள கூப்பிட்டு அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி துணிமணி வாங்கி கொடுக்க முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. இல்லைன்னா சாப்பாடு வயிறார போட்டு அந்த இலையை நம்ம கையால் எடுக்கணும். வெத்தலை பாக்கு அவங்களுக்கு கொடுக்கணும். அதில் ஒரு 11 ரூபா வச்சு கொடுங்க. இலையை வந்து நம்ம கையால் எடுத்தால் நமக்கு எத்தனை பாவம் இருக்கோ, அதில் என்னென்ன பாவங்கள் கழியுமோ அதெல்லாம் வந்து கழிஞ்சிரும். இது வந்து எங்கள் பாட்டி வந்து சின்ன வயசில் நிறைய பேருக்கு செஞ்சதை நான் பார்த்துக்கிட்டு வந்திருக்கேன். அதனால் இது சிறப்பான ஒரு விஷயம். இது நீங்கள் முடிஞ்ச அளவு கடைபிடிச்சிக்கோங்க. சரி, இந்த பதிவை கட்டாயம் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு எல்லாம் நீங்கள் பகிரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. சரி, இந்த கன்னி பொங்கல் காணும் பொங்கல் எண்ணிக்கை அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா கூட சொல்லிடுறேங்க. 16/1/2025 அன்றைக்கு காலையில் பூஜை செய்யலாம். மாலை நேரத்தில் வைக்கிற நேரத்தில் அல்லது விளக்கு வச்ச பின்னாடியும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். சரி, இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை அழுத்திக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பொங்கல் தகவல்கள் எல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். அது மட்டும் எல்லா பதிவுகளுமே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். அடுத்தது நம்முடைய விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் பச்சை எழுத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எங்களுக்குன்னு தனியாக ஒரு லோகோ இருக்குது. அதையும் கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி உங்களுக்கு வேணுங்கிற பொருளை நீங்கள் போய் பார்த்து நிதானமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இதை தவிர்த்து www.viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். எங்களுடைய பொருள்களை நீங்கள் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் வாங்கிக்கலாம். ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா உலக நாடுகளில் எந்த இடத்துல நீங்கள் இருந்தால் கூட உங்கள் வீடு தேடி எங்களுடைய பொருள்கள் வந்து சேரும். ஷிப்பிங் சார்ஜ் கட்டாயம் கொடுத்துருங்க. சரி, இப்போ வந்து பொருளை நேரில் பார்த்து வாங்கணுங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் மற்றும் கூகுள் ரூட் மேப் இந்த வீடியோ பதிவிற்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் வெப்சைட் லிங்க்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்கும் தரப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புதிதாக நிறைய பொருள்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்டயே கேட்பாங்க, ஒரு பர்சனல் நம்பர் நான் கொடுத்துருப்பேன். அதில் நிறைய பேர் வந்துட்டு ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணிவிட்டு பதிவுகளெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சிலர் வந்து கொடுத்த பின்னாடி ஐயோ எங்களுக்கு ஹேங் ஆகுதுங்க அப்படின்னு கூட சொல்கிறவங்க இருக்காங்க. அதனால் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அந்த நம்பரில் உங்களுக்கு ஏதாவது பொருள்கள் புதிதாக வேணும் அப்படின்னா அதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா 9 வகையான குங்குமம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க. 9 வகையான குங்குமம் 9 நிறத்தில் நான் தயாரிச்சிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா அதில் பியூரிட்டி, குங்குமத்தினுடைய பியூரிட்டி இருக்குது. அந்த குங்குமம் வந்து அம்பாள் அபிஷேகத்திற்காக, அம்பாளுக்காக வைப்பதற்காக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை நான் இப்போ புதுசாக சேர்த்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ரோஸ் டீ, ஜிஞ்சர் டீ, இந்த மாதிரி டீ வெரைட்டிஸில் ப்ளூ டீ,
அந்த சங்குப்பூ வைத்து ப்ளூ டீ, இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணக்கூடிய டீஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளேவர்ஸ் ஒரிஜினலாக நான் தந்துக்கிட்டு இருக்கேன். எங்களுடைய பொருள்களில் சுத்தம் 100% இருக்கும். ஒரு முறை பொருள் வாங்குறவங்க திரும்ப திரும்ப வாங்கணும் அப்படின்ற எண்ணம் தான் வரும். நிறைய ஆர்கானிக் சோப்ஸ், அத்தனையுமே ஆர்கானிக் பொருள்கள் தான் வித்துட்ருக்கேன். எங்கள்கிட்ட அரிசி வெரைட்டியை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 வெரைட்டி இருக்குது. அதாவது அழிந்து போகின்ற அரிசிகளை அழியக்கூடாது அப்படின்றதுக்காக எங்கே இருக்குன்னு தேடிட்டு வேணுங்கிறவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அத்தனை வகையான நோய்களையும் தீர்க்கக்கூடிய அரிசி நிறைய நம்மக்கிட்ட இருக்குது. என்னுடைய இன்னும் சில தகவல் சொல்லிடுறேங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வளரும்போது டூப்ளிகேட்டும் ஒன்று உருவாகும் இல்லையா? நிறைய பேர், ஒரு சிலர் நமக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோ, ஆடியோவை பயன்படுத்திட்டு அனிதா குப்புசாமியோட பொருள் தாங்க எங்கள் கடையில் விற்றுட்ருக்கோம், இல்லை எங்கள் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் விற்றுட்ருக்கோம், பாருங்கள் லோகோ அப்படின்னு பொய்யான தகவல்களை, அதாவது பொய்யான பொருள்களை விற்றுட்ருக்காங்க. அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய விஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதே போல் எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாதுன்றதை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.